ஹலோ ஆல், நான் என்எம் சிரஞ்சித். இன்னைக்கு திருக்குறளில் இருக்க 8வது அதிகாரம் அன்புடைமை. அந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அறத்துப்பால் இல்லறையல்ல அன்புடைமை அதிகாரத்தில் முதல் குறள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். பொருள்: அன்புக்கு அடைத்து வைக்கும் தாழ் எதுவும் உண்டோ? அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பினை பலர் அறிய வெளிப்படுத்திவிடும். புரியுதோ? நம்ம நாமக்கல் கவிஞர் உரையை பார்த்தா இன்னும் சிறப்பாக புரியும். அன்பு என்பது மூடி வைக்க முடியாத உணர்ச்சி. ஒருவர் அன்புடையவர் என்பதை அவர் பிறருடைய துன்பத்தை கண்டு தம்மை அறியாமலும் கண் கலங்குவதே காட்டிவிடும். ஸோ அன்புனா என்ன அப்படின்றது இந்த குறளில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அன்பு என்பது வந்துட்டு ஒரு மூடி வைக்க முடியாத ஒரு உணர்ச்சி. அது வந்துட்டு உணர்ச்சி என்பது நம்ம மனிதர்களால் உணர முடிகிறது தான் ஒரு உணர்ச்சி. வி ஹாவ் சிக்ஸ்த் சென்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த உணர்ச்சி, அன்பு, கருணை, பாசம் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மனிதர்கள். அப்படி ஒரு அன்பு மிகுதி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடைக்கும் தாழ் எதுவுமே கிடையாது. அன்பை வந்துட்டு ஒருத்தரால் மூடி வைக்கவே முடியாது, முகமே காட்டி கொடுத்துரும். ஸோ அன்புன்றது வந்துட்டு ஒரு க்ளோஸே பண்ணி வைக்க முடியாது. அதை க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு உணர்ச்சி. அதை வந்துட்டு என்ன பண்ணி மூடினாலும் அன்பு இருக்குதுன்றதை காட்டாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அப்படி அன்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு சக மனிதருக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை பார்த்து இவங்க கண் கலங்குறாங்கல்ல. ஸோ செகண்ட் பர்சன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இன்னொரு பர்சன் கண் கலங்குறது அன்பு. அது அன்பின் மிகுதியால், அவங்க மேலே இருக்கிற அன்புனால் அவங்க கஷ்டப்பட்டால் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாகி அவங்க லைஃப்பும் நம்ம லைஃப் கூட ஈக்குவல் பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ அவங்க கஷ்டமும் நம்ம கஷ்டம் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அன்பு காட்டுறது அன்பு உடையவர் என்று இந்த குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். ஸோ அன்பு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் காட்டுறது இல்லாமல் பிறருடைய துன்பத்தை, பிறர்னால் யாராக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒருத்தவங்க கண்ணு கலங்குறாங்க, துன்பத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே நம்ம கண்ணு கலங்கிடும். அதுதான் அன்பு. ஒரு அன்பு மிகுதி உள்ள ஒருவர், ஆணோ பெண்ணோ, மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஒரு சொட்டு தண்ணி நமக்கு தன்னை அறியாமலே வருதுன்றதுக்கு பேர் தான் அன்புடைமை. அடுத்த குறள் போவோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுவும் நமக்கு தெரிஞ்ச குறள் தான். பொருள்: அன்பில்லாதவர் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பர், அன்பு உடையவரோ தம் எலும்பையும் பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வர். அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லாமே எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அன்பு இல்லாதவங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே வைக்கக்கூடிய ஆசையாக இருக்கட்டும், இல்லை பிற மனிதர் மீது வைத்து கொள்ளக்கூடிய ஆசையாக இருக்கட்டும், அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்பு இல்லாதவங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்துட்டு ஒரு சஜானஸ்னால் தங்கிட்டு போகிற ஒரு ஆள், ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி. நம்ம வந்துட்டு இடத்த காலி பண்ண உடனே அடுத்த ஆள் வந்து தங்குவாங்க. அதுதான் இந்த பூமி. ஸோ அந்த மாதிரி அன்பு இல்லாதவங்க தான் எல்லாமே எனக்கு எனக்கு அதில் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு அன்பு இல்லாதவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க தன்னையே மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. என் எலும்பு வேணுமா எடுத்துக்கோ, என்கிட்ட என் உயிர் மட்டும் தான் இருக்குது, எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ தங்களோட உயிரையும், நரம்பு, ரத்தம், சதை எதுவாக இருந்தாலும் உனக்கு பயன் உடையதாக இருக்குதா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறவங்க தான் அன்பு உடையவர்கள். அன்பு இல்லாதவர்களுக்கும் அன்பு உள்ளவர்களுக்கும் என்ன வேற்றுமை என்றால், அன்பில்லாதவர்கள் எல்லா பொருள்களும் தமக்கே உரிமை, தாமே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அன்புடையவர்கள் தம்முடைய உடலையும் பிறருக்கு உதவியாக தந்து விடுவார்கள். இப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னதே புரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் இந்த சேம் பொருள். அன்பு இல்லாதவங்க எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்ற செல்ஃபிஷ் தாட்டோடு இருப்பாங்க. எல்லாமே எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க, எனக்கு எதுவும் வேணாம், என்னையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னால் உங்களுக்கு ஒரு பயன் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் அன்பு உடையவர்கள். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அன்பு இருக்கிறவங்களுக்கும் அன்பு இல்லாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுதான் இந்த குறளில் பொருளாக இருக்குது. அடுத்த குறள் பார்ப்போம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள்: அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பர் சான்றோர். நல்லா இருக்குல்ல? தமிழில், அதாவது தமிழ் பாடப்புத்தகத்தில் 10th-லையா 12th-லையான்னு தெரில, சட்டைன்னு ஒரு டாபிக் வச்சு ஒரு கதை இருக்கும். இந்த ஆன்மாவிற்கு உடல் என்பது ஒரு சட்டை. அது போல தான் இந்த குறளில் என்ன இருக்குன்னா,
அருமையான உயிருக்கு உடம்பு தொடர்பு உள்ளது போல. அதாவது இந்த உடம்பு வந்துட்டு ஜஸ்ட்டு அது ஒரு பாடி தான். அது ஒரு கூடு, நெஸ்ட்டு. நம்ம ஆன்மா உயிர் உயிர் உடம்புல எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ, அந்த உயிர் வந்துட்டு இந்த உடம்ப வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். இந்த உடம்ப வந்துட்டு நம்ம சோல் தான் யூஸ் பண்ணிக்குது. ஸோ, உயிரும் உடம்பும் ஒன்று சேர்ந்த உள்ள ஒரு தொடர்பு எப்படியோ, வாழுற வாழ்க்கையும் அன்போட பொருந்தி வாழணும். நம்மளும் அன்பும். ஸோ, அன்புனா போன குறள்லயே பார்த்துருப்போம். அந்த மாரி அன்போட இருக்கணும். அந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே என்று இந்த குறளின் பொருள் உள்ளது. அன்புடைமைதான் மனிதனை மனிதனாக்குவது. அரிய பிறவியாகிய மனித பிறவிக்கு அன்போடு கூடிய வாழ்க்கைதான் அதன் எலும்போடு பிறந்த குணம். நமக்கு வந்துட்டு இந்த ஹியூமன் பாடி கிடைக்கிறது, இந்த ஹியூமன் லைஃப் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அது ரொம்ப ரேர். நம்ம ஔவையார் கூறியது போல, "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கிப் பிறத்தல் அதைவிட அரிது." மனித பிறவி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் மனிதனா பிறக்கிறது ரொம்ப ரேர். ஸோ, அதுலயும் எந்த ஒரு குறையும் இல்லாம பொறக்கிறது இன்னுமே ரேர். "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கிப் பிறத்தல் அதைவிட அரிது." எந்த குறையும் இல்லாம பொறக்கிறது, மனுஷனா பொறக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அது மாதிரி அரிய பிறவியாகிய மனிதனுக்கு அன்போடு கூடிய வாழ்க்கை அதன் எலும்போடு பிறந்த குணம். அது மாரி தான். ஸோ, எலும்பும் சதையுமா இருக்கிற ஒரு விதம் தான் மனிதன் அன்போடு இருக்கிறது. மனித பிறவியா பிறக்கிறதே பெரிய விஷயம். அந்த மனித பிறவியில அன்போட இருக்கிறது எலும்பும் தோலுமா இருக்கிற மாரி. ஸோ, அன்போட இருங்க. அடுத்த குறள் பார்ப்போம். "அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு." பொருள்: அன்பானது பிறர்பால் ஆர்வம் உடையவராகும் பண்பைத் தரும். அந்த பண்பானது நட்பு என்கின்ற அளவற்ற மேன்மையைத் தரும். இதுவும் நல்லா இருக்கு. அன்புன்றது ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு பண்பு தரும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒருத்தர் மேல அன்பு வர்றதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கணும். நமக்கு வந்துட்டு கொஞ்சம் புடிச்சு போணும், நம்ம வைபு செட் ஆவணும். அப்படி செட் ஆச்சுன்னா தான் அவங்களோட ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ, ஒருத்தர் கூட ஜாயின் பண்றதுக்கு அன்பு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் பிரிட்ஜ் பிட்வீன் 2 பெர்சன்ஸ் இஸ் அன்பு. ஸோ, அந்த அன்பு ஒருத்தர் மேல ஆர்வத்தால ஒருத்தர் கூட சேரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குதுல்ல, அந்த ஆர்வம்ன்ற ஒரு பண்பை தரும். அப்படி அவங்க சேர்ந்து நண்பராகி வாழ்வதற்கு அன்பு ஒரு பெரிய அச்சாணி மாதிரி. ஸோ, அன்பால ஒரு 2 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நட்புன்ற மேன்மையை தரும். நட்பு தான் ஒரு பெரிய விஷயம். நட்பு அதிகாரத்தில ஒரு குறளே வரும். ஸோ, நட்பு வந்துட்டு ஒரு மேன்மையான ஒரு ரிலேஷன்ஷிப். அது தாய், தந்தை, மனைவி, மக்கள் அதையும் தாண்டி நம்ம ரத்த பந்தமா இல்லாம ஒரு உறவு நமக்காக உயிரையும் தரும்னா, அது நட்பு அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் தான். வேற யாரும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. நட்பு மிக மேன்மையான ஒரு உறவு. அந்த உறவுக்கு அடித்தளமா இருக்கிறது அன்பு. அதுதான் இந்த குறள்ல பொருளா இருக்கு. "அன்புதான் மனித சமுதாயத்தின் அடிப்படை. அன்புதான் ஒருவரையொருவர் விரும்புகின்ற ஆசையை உண்டாக்குவது. அந்த ஆசையினால் தான் நட்பு என்கின்ற உறவு தானாகவே உண்டாகிறது. அதனால்தான் சமுதாயம் அமைகிறது. ஒரு சொசைட்டி அமையிறதே அன்பால தான்." அப்படின்ட்டு நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ, சொசைட்டியோட பேசிக்கே அன்பு தான். மத்தவங்க மேல ஒரு அன்பு காட்டுறதுனாலயோ, மத்தவங்க மேல ஒரு அன்பு இருக்கிறதுனாலயோ நமக்கு வந்துட்டு நட்புன்ற ஒரு உறவு உண்டாகுது. அந்த நட்பு வட்டாரம் வந்துட்டு ஒரு சமூகமா அமையுது. ஒரு சமூகத்தில மத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறது, இப்போ பொறுத்தவரைக்கும் பக்கத்து வீட்ல குழம்பு வாங்குறது, எதிர் வீட்ல சோறு வாங்குறது, லைக் அந்த மாரி ஒரு பண்டமாற்று முறை இன்னமும் நடந்துட்டு இருக்குது. ஸோ, அந்த மாரி மத்தவங்களோட அன்போட இருக்கிறது தான் ஒரு அடிப்படை. பேசிக்காவே ஒரு மனிதன் அன்போட பிறருக்கு அன்போட இருக்கணும். அதெல்லாம் நமக்கு வந்துட்டு குழந்தைத்தனத்திலே போயிடுச்சு. குழந்தையா இருக்கிறப்ப தான் காசோட அருமை எதுவுமே தெரியாது. இந்த உலகம் வந்துட்டு நம்ம வாழுறதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு குழந்தை மாரி சுத்திட்டு இருப்போம். எங்க சுத்துறோம்? எதுக்கு சுத்துறோம்? ஏன் சுத்துறோம்? எதுவும் தெரியாது. இத பண்ணாதன்னு சொன்னா பண்ணுவோம். திடீர்னு ஒரு வயசான ஆள பார்த்தா, நமக்கே ஒரு கரிசனம் வரும். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒன்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அது எல்லாமே போயிருது. அன்புன்றதே நம்ப குடும்பத்துக்கு மட்டும் காட்டுறதா இருக்கே தவிர, மத்தபடி அன்பு வெளி ஆட்களுக்கு காட்டுற மாரி இல்ல. ஒரு சிலர்லாம் நல்லவன்ற ஆக்டிங் வெளிய போடுவாங்க. சொசைட்டில நான் ஒரு நல்லவன் அப்படின்ற மாரி வெளிய காட்டுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள எவ்வளோ மோசமானவன் வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ, அன்பு வந்துட்டு பாரபட்சம் இல்லாம வெளியவும், வீட்லயும் காட்டணும். அதுதான் சிறந்த அன்பு. அடுத்த குறள் பார்ப்போம். "அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்துஞ் சிறப்பு." பொருள்: இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு, அவர் அன்புடையவராகப் பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர். அன்புடையவர்கள்தாம் சிறப்படைய முடியும். உலகத்தை இன்பமாக அனுபவித்து புகழ் பெற்றவர்களுடைய சிறப்பெல்லாம்
அவர்கள் அன்பை கடைபிடித்து நடந்து கொண்ட காரணத்தினால்தான். அன்பு உடையவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையிலே சிறப்படைய முடியும் அப்படின்றது சிறப்பாக இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தையே இன்பமாக அனுபவித்தவங்க யாருன்னா அன்பு கொண்டு நேசித்தவர்கள் தான். அவர்கள் புகழ் பாடப்படுகிறது என்றால் அவர்கள் அன்புடையவர்களாக இருந்ததனால்தான் அப்படின்னு தான் இந்த குறளில் இருக்குது. ஒருத்தர் வந்துட்டு அன்போட சக மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் சக உயிர்களுக்கும், எல்லா உயிருமே உயிர் தான், அப்படி அந்த உயிர்களுக்கும் அன்பு காட்டி இருந்ததுனால தான் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் புகழ்பெற்ற எல்லாருமே அன்புடையவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க புகழ் பெற்றிருக்காங்கன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறியுள்ளார். அன்பு இருக்கிறவங்களால மட்டும்தான் சிறப்பும் அடைய முடியும். ஸோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா அன்போட நிறைய பேர்கிட்ட நடந்துக்கணும், அன்போடு இருக்கணும். அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் மனிதர்களுக்கு. அன்பை கடைபிடித்து நடந்து கொள்வோம். அடுத்த குறள் போவோம். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. பொருள்: அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்பவர் அறியாதவர். ஆராய்ந்தால் மரச்செய்கைகளுக்கும் அன்பே துணையாயிருக்கும். பிரியத்துக்காக தீய காரியங்களை செய்வது அன்பாகாது. தர்மமான நல்ல காரியத்தை செய்வதுதான் அன்போடு சேர்ந்தது. ஒருவர் மேலுள்ள பிரியத்துக்காக இன்னொருவருக்கு தீமையான காரியங்களை செய்வதையும் அன்பென்று சொல்லுகிறவர்கள் அறியாதவர்கள். புரியுதா? அன்புன்றது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே சரிசமமாக காட்டணும். அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, அன்புன்றது எல்லாருக்குமே காட்டணும். அதுதான் அன்புடைமை. ஸோ மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க சந்தோஷப்படுறாங்கன்றதுக்கு பேர் அது அன்பு கிடையாது, அது அன்புடைமை கிடையாது. அது வந்துட்டு அறியாதவர்கள், மூடர்கள் தான் செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு முட்டாள் தான் மற்றவனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு எனக்கு இன்பம் வரும், இல்லை என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்பம் வரும்னு நினைப்பான். ஆனால் அறிஞ்சவன், கற்றவன் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தா தப்பு, நமக்கும் அதே மாதிரி துன்பம் நேர்படும் அப்படின்றத நினச்சி மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது தான் அறிந்தவர்கள். ஸோ தெரிஞ்சவன் தப்பு பண்ண மாட்டான், மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். அதுதான் இதில் விளக்கமாக இருக்குது. பிரியத்துக்காக தீய காரியங்கள் செய்வது அன்பாகாது. ஒருத்தவங்க மேலே வச்சுருக்க பிரியத்துக்காக, அது லவ்வோ என்ன ரிலேஷன்ஷிப்போ, ஸோ அந்த ஒரு பிரியத்துக்காக ஒருத்தவங்களுக்கு தீய காரியங்கள் செய்கிறது ரொம்பவே தப்பு. அது அறியாதவர்கள் தான் செய்வாங்க. ஒருத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு நான் இதனால தான், இவங்க மேலே இருந்த பிரியத்தினால தான் நான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்றது மூடத்தனம், அறியாதவர்கள் கூறும் ஒரு சாக்கு. ஸோ சாக்கு சொல்கிறதுக்கு பதில் அவங்க மேலேயும் அன்பு காட்டுங்க, தீய செயலை செய்யாதீங்க. அதுதான் இந்த குறளின் பொருள். அடுத்த குறள் பார்ப்போம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். பொருள்: எலும்பில்லாத புழுப்பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்த செய்யும். அடிக்கிற வெயிலில், இப்போ அடிக்கிற வெயிலில் நம்மளே காஞ்சி போகிறோம். அந்த புழு பூச்சியெல்லாம் என்ன செய்யும்? அதெல்லாம் செத்துரும். நம்மளே கிட்டத்தட்ட சாகிற நிலமையில தான் இருக்கோம். இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன், ஹீட் ஸ்ட்ரோக் வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவும் ஆட்களும் அதிகமாகிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்துட்டு நம்மளை விட வெயில் கம்மி தான் கிட்டத்தட்ட. அவங்களுக்கு ஒரு 95, 96 டிகிரி ஃபேரன்ஹீட் தான். நம்ம ஊரில் 104, 110 கூட போவோம். ஸோ அந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியும், நம்ம இந்தியன்ஸ். அவங்களுக்குலாம் அந்த வெயில் தாங்காது. ஸோ அந்த மாதிரி வெயில் அவங்களால தாங்க முடியாது. ஸோ இப்போயே அவங்க வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்லிட்டு, வெயிலால் உடம்புக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ எதையுமே தாங்கக்கூடிய, அடாப்ட் பண்ணிக்க முடிகிற மனுஷங்க நம்மளாலேயே அந்த வெயில் தாங்க முடியாது. ஸோ புழு பூச்சியெல்லாம் என்ன பண்ணும்? எலும்பே இருக்காது புழுக்கெலாம். அது வெயில் பட்டுச்சுன்னா செத்துச்சு. ஸோ அதெல்லாம் காஞ்சி கருவாடாக போயிடும். அந்த மாதிரி தான் எலும்பில்லாத புழு பூச்சியை எப்படி வெயில் காய வச்சு கொல்லுமோ, அதாவது அடிக்கிற வெயிலில் மனுஷனே இறந்துருக்கான். நம்மளே பார்த்துருப்போம் நியூஸ் எல்லாம். அடிக்கிற வெயிலில் மயங்கி விழுந்து ரோட்டில் அப்படியே இறந்தது. ஸோ அந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். மனுஷங்களுக்கே இந்த நிலமைனா அந்த புழு எப்படி காஞ்சி கஷ்டப்பட்டு செத்துருக்கோம், துடிச்சு செத்துருக்கோம். இப்போ ஏதாச்சும் ஒரு எறும்பை வந்துட்டு வெயிலில் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது காலெலாம் சுட்டு அது கஷ்டப்பட்டு அங்கேயே இறந்துரும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு எலும்பில்லாத உயிரை எப்படி வெயில் காய வச்சு துன்பப்படுத்தி கொல்லுமோ, அந்த மாதிரி அன்பு இல்லாத ஒருத்தன், யார் மேலேயும் அன்பு இல்லாமல், ஒரு சைக்கோபேத்தாக, சாடிஸ்ட்டாக அன்பு காட்டாமல் ஒருத்தன் இருக்கிறானா, ஒருத்தருக்கு மட்டும் அன்பு காட்டிட்டு, அவன் ஃபேமிலியை மட்டும் அன்பு காட்டிட்டு மற்றவங்களுக்கு அன்பு காட்டாதான், அவங்களையும் இதுதான் கேஸு. ஸோ அன்பு இல்லாமல் இருக்கிறதே என்னென்னா, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். ஒரு கண்ணு வெண்ணெய், ஒரு கண்ணு சுண்ணாம்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்புனா பாரபட்சம் இல்லாமல் எல்லார் மேலேயும் காட்டணும். ஸோ என் வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பு, வெளியே இருக்கிறவங்களுக்கு அன்புலாம் காட்ட மாட்டேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அன்பு இல்லாதவனை வெயில் எப்படி அந்த புழுப்பூச்சிகளை வறுத்து எடுக்குமோ, வாழ்க்கையை அவனை வறுத்து எடுத்து சாவடிச்சிருன்ற மாதிரி இந்த குறளின் பொருள் இருக்குது. அப்படி செய்தால், தர்மத்துக்கு ஒவ்வாத காரியத்தை அன்பென்று செய்தால், செய்கிறவர்களை அறக்கடவுள் வெயிலில் சிக்கிய புழுவை போல் துடிக்கச் செய்துவிடும்.
நம்ம நாமக்கல் கவிஞர் உரை எப்பயுமே போன குறளுக்கும் இந்த குறளுக்கும் ஒரு லிங்க் வச்சு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ 10 குறளோட பொருளுமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அப்படியே கன்டினியூஸா இருக்கிற மாரி தான் இருக்கும். அதில வந்துட்டு போன குறள்ல சொல்லியிருந்தோம்ல, பிரியத்துக்காக மத்தவங்களுக்கு துன்பம் குடுத்துட்டு வர நல்லது அது அன்பாகாது. ஸோ அப்படி செஞ்சா தர்ம கடவுள், தர்ம தேவதை யாரோ ஒருத்தங்க, தர்மத்திற்காக ஒரு கடவுள் இருக்காங்க. இதுதான் நல்லது, இதுதான் அறம். அறம் என்பது நல்லது செய்தல், நல்லது. ஸோ அறத்திற்கு ஒரு கடவுள் இருக்காங்க. அதை இப்படி மத்தவங்களுக்கு துன்பம் குடுத்துட்டு, நான் பிரியத்துக்காக தான் நான் இந்த தப்ப பண்ணேன் அப்படின்றது ஒரு பெரிய தப்பு. ஸோ அத தர்ம கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒருத்தவங்களுக்கு துன்பம் குடுத்துட்ட அன்புன்ற பேர்னால அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டூ பி கத்தம் கத்தம் முடிச்சு விட்டுருவாரு. வெயில்ல எப்படி புழுவ போட்டு ஃப்ரை பண்றாங்களோ, அந்த மாரி உன் வாழ்க்கைய ஃப்ரை பண்ணி முடிச்சு விட்டுருவாய்ங்க. ஸோ பி கேர்ஃபுல். அன்பு பெரிய ஆயுதம். அன்பு ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். நான் பாட்டுன்னு கவிதை மாரி பேசிட்டு போயிட்டுருக்கேன் லூசாட்டம். ஸோ நெக்ஸ்ட் குறள் போவோம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தலிற் தற்று. பொருள்: உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் துளிர்த்தாற் போல நிலையற்றதாகும். இந்த அன்புடைமைன்ற அதிகாரம் அறத்துப்பால் இல்லற இயல் அந்த டாபிக்ல தான் அன்புடைமையும் வருது. ஸோ இல்வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி. உள்ளத்திலே அன்பு இல்லாத இல்வாழ்க்கை, அது ஆணோ பெண்ணோ 2 பேர்ல ஒருத்தருக்கு அன்பு இல்லாம அந்த இல்வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. ஒரு குடும்ப வாழ்க்கை ஆணோ பெண்ணோ இல்லை 2 பேருக்குமோ ஏதோ ஒருத்தருக்கு அன்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடக்குதுன்னா, அன்பே இல்லாத ஒரு வாழ்க்கை வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னா, வன்மையான பாலைவனத்தில், பாலைவனம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நம்பூர் வெயிலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. பாலைவனத்து வெயில்லாம் சிக்கி சின்னாபின்னமாகி செத்துருவோம். அங்கே மணல் புயல் அது இதுன்னு எவ்வளவோ வரும். நைட் ஆனால் சில டைம் ரொம்ப குளிரும். எப்பயோ ஒரு வாட்டி தான் மழை வரும். ஆனால் எப்பயுமே வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் காஞ்ச மரத்தில் ஒரு துளிர் விடும். மரம் காஞ்சு போயிருக்குது. லைட்டா பேஞ்ச மழையில ஒரு துளிர் விட்டு அந்த மரம் முளைக்க வருது அப்படின்னா, அதுவுமே வேஸ்ட்டு தான். அந்த முளைக்கிற செடிக்கு தெரியாது. 2 நாள்லயோ, இல்ல இன்னும் 1 மணி நேரத்திலயோ அடிக்கிற வெயில்ல காஞ்சு செத்துருவோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாரி ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அன்பு இல்லாத ஒரு இல்வாழ்க்கை. அன்பு தான் வாழ்க்கைக்கு செழிப்புண்டாக்குகிறது. நெஞ்சத்தில் அன்பில்லாதவர்களுடைய வாழ்க்கை நீர்ப்பசை இல்லாத கெட்டியான நிலத்தில் முளைத்துவிட்ட மரம் உயிரோடு இருந்தாலும் வற்றிப்போய் செழிப்பில்லாமல் இருப்பது போல் வாழ்க்கை நடந்தாலும் இன்பம் இருக்காது. நம்ம நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணி இல்லாத ஒரு இடத்துல செடி முளைச்சா அது என்ன பயன்? ஒண்ணுமே பயனே கிடையாது. ஒண்ணுமே பண்ண போறதில்ல. தண்ணி இல்லாம அது நிம்மதியா வளர முடியாது, வாழவும் முடியாது. அந்த மரத்துக்கு வாழ்க்கையே இல்ல. அதுபோல அன்பு இல்லாத ஒருத்தவங்க வீட்ல வாழுறாங்க அப்படின்றப்போ, அதுவும் அதே மாரி தான் வீட்டுக்குள்ள அன்பு இல்லாம வாழுறது இன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை. வாழ்வதற்காக வாழுறாங்களே தவிர, இன்பமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இல்ல அப்படின்றப்போ, வாழ்ந்து என்ன பயன்? அது வந்துட்டு வேஸ்ட்டுன்ற மாரி தான். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் அன்போட. அது அது இல்லன்னா, அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு. வேற அந்த குடும்பத்தில இருந்து என்ன பயன்? அப்படின்றது தான் இந்த குறளின் பொருள். அடுத்த குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. பொருள்: உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு, கண்ணுக்கு தெரியும் உடம்பின் புற உறுப்புக்கள் எல்லாம் என்ன பயனை செய்யும்? உடலின் உள்ளே அமைய வேண்டிய அங்கமாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு, வெளியே காணப்படுகிற மற்ற அங்கங்கள் எவ்வளவு அழகாக அமைந்திருந்தாலும் அவற்றால் என்ன பயன்? உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது தான் அன்பு. உடல்ல, உள்ளத்துல இருக்கிற அன்பு. அதுதான் நெகிழ்ச்சிய குடுக்கும். ஒருத்தர் மேல அன்பு காட்டுறப்ப, நம்மலாம் வைரல் வீடியோஸ்லாம் பார்ப்போம். குரங்குக்கு தண்ணி குடுக்குறது, அந்த அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பார்க்குறப்போ, நம்ம உள்ளம் வந்துட்டு நெகிழ்ச்சியா உணரும். ஸோ அது வந்துட்டு அதுவும் ஒரு விதத்துல அன்பு தான். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு அன்பு மனசுக்குள்ள இருக்கும். அப்படி அந்த அன்பு ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா, அவங்க வெளித்தோற்றம் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது சிறப்பு கிடையாது. அவன் கை அழகா இருக்கலாம், கால் அழகா இருக்கலாம், முகம் அழகா இருக்கலாம், முடி அழகா இருக்கலாம். இது ஏதோ அவன் உடல்ல எந்த பாகம் இருந்தாலும், அது என்ன பயன்? அவன் எவ்வளோ அழகா இருந்தாலும் சரி, அவனுக்கு கை, கால் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அன்பு இல்லன்னா அது அது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஒருத்தன் அழகா இல்லனாலும், அன்பு இருந்தா அவன் தான் மிக அழகானவன். ஸோ கை, கால் இருந்து என்ன பயன்? அன்பு இல்லாதவருக்கு. அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் யூஸ்ஃபுல். அப்படின்னு இந்த குறள்ல பொருளா இருக்கு. அடுத்த குறள் பார்ப்போம். அன்பின் வழியது உயிர்நிலை அதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்தது. அது இல்லாதவருக்கு எலும்பை தோளால் போர்த்த உடம்பு மட்டுமே ஆகும். ஆகையினால் அன்பிருக்கிற உடல்தான் உயிருள்ள உடல். அன்பு வழியில் நடந்து கொள்ளுகிறவர்களுடைய உடல்தான் உயிருள்ளது. அன்பில்லாத உடல் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புகள்தான். ஸோ
ஒரு மனுஷனுக்கு அன்பு மிகவும் அவசியமான பேசிக்கான ஒரு உணர்ச்சி. அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கை, கால்லாம் யூஸ்ஃபுல். உடம்புல எந்த பாகம் இருந்தாலும், கண் இருந்தாலும், கண், மூக்கு, காது எல்லா உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் அன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அன்பு இருக்கிறவங்க தான் ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப பார்க்க முடியும். ஒருத்தவங்க கஷ்டத்த சொல்றப்ப நம்மளால கேட்க முடியும். ஒருத்தவங்களோட வறுமைய பார்த்து நம்மளால வாயால சொல்ல முடியும், "கஷ்டப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி எல்லா பாகங்களும் அன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஒருத்தவங்கள தழுவுறதா இருக்கட்டும், அரவணைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் நம்ம உடம்பு. அன்பு இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அன்பு இல்லாதவங்களுக்கு இந்த உடம்பு இருந்தும் வேஸ்ட்டு தான். அது எப்படின்னா, இந்த எலும்பு மேல ஒரு தோல போத்துன மாரி, மராஸ்மஸ் வந்த மாரி வேஸ்ட்டு தான். அப்படின்றது தான் இந்த குறளின் பொருள். அன்பில்லாத உடல், அதாவது அன்பில்லாத ஒரு பெர்சன், அவன் உடம்புல ஸ்கின்னு போட்ட மாரி தானே தவிர, அந்த உடல் தேவையற்ற, பூமிக்கு பாரமான ஒரு உடல் என்பதுதான் இந்த குறளின் பொருள். இத்துடன் அன்புடைமை அதிகாரம் முடிந்தது. இதுவரைக்கும் 80 குறள் பார்த்துருக்கோம். ஸோ, மீண்டும் அடுத்த காணொளியில் சிறந்த 10 திருக்குறளுடன் உங்களுடன் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்எம்சி ரஞ்சித். நன்றி, வணக்கம், பாய்.